காமாட்சி அம்மன் விளக்க நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எப்பவுமே வீக்லி டுவைஸ்க்கு காமாட்சி அம்மன் விளக்க நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அவங்கவுங்க குடும்ப வழக்கப்படி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். எப்பயுமே மஞ்சளை அம்மன் நெத்திலையும் பாதத்துலேயும் கையிலையும் திருமாங்கலத்திலையும் வைக்கணும். மஞ்சள் வச்சுட்டு அப்புறமா குங்குமம் வைக்கணும். அதுக்கு முக்கியமான தேவையான பொருள் 5 ரூபா காயின், பித்தளை காயினாக இருக்கணும். அதில் எண்ணெய் ஊற்றுற இடத்துல போட்டுக்கணும். ஏன்னா மேலும் மேலும் நம்ம குடும்பம் செல்வம் செழிப்போடு வளர்வதற்காக இந்த 5 ருபீஸ் காயின் நம்ம மேலே போட்டுக்கலாம். சொந்த வீடு இல்லை, நமக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க காமாட்சி அம்மன் விளக்குக்கு அடியில் போட்டுக்கணும். அப்போது கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு சொந்த வீடு அமையும். அப்புறமா எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு திரியை எப்பவுமே ரெட்டை திரியாக தான் போடணும். அப்போ தான் குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எங்கிட்ட ஒரு வெள்ளி காயின் இருக்கிறதுனால நான் அதையும் போட்டுப்பேன். இப்போ சாமிக்கு நான் வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கு நவரத்தின மாலை, முத்து, பவளம், பச்சை அப்படின்னு இருக்க ஒரு நவரத்தின மாலையை சின்ன மாலையாக்கி காமாட்சி அம்மன் விளக்குக்கு எப்பயுமே போடுற பழக்கம். காலையிலையும் ஈவினிங்லும் கண்டிப்பாக காமாட்சி அம்மன் விளக்கேற்றி சாமி கும்பிடணும். அப்போ தான் நம்ம வீடு சுபிஷமாக இருக்கும். அப்புறம் கண்டிப்பாக நம்ம காமாட்சி அம்மன் விளக்குக்கு பூ வச்சு வழிபடணும். நான் எப்பவுமே 108 காயின், பித்தளை காயின், 5 ரூபா காயினை வச்சு விளக்கு சுற்றி வைக்கிற பழக்கம். அதனால் நான் வச்சுருக்கேன். விபூதி நம்ம நெத்தியில் இடுற விபூதி பாக்ஸில் எப்பயுமே ஒரு உத்திராட்சி போட்டு வைக்கணும். ஆடி மாதம் 4வது வெள்ளிக்கிழமைய இன்றைக்கி நான் மூகாம்பிகை அம்மன் வழிபாடு செய்ய போகிறேன். ரொம்ப பழமையான அம்மன் சிலை இது. பஞ்ச முக விளக்கு போட்டிருக்கேன். 5 திரி போட்டது. நெய் ஊற்றி அம்மனுக்கு விளக்கேற்றி வெத்தலை பாக்கு பழம் வச்சு பால் வச்சு இன்றைக்கி சாமி கும்பிட்றேன் ஈவினிங். இதுதான் இன்றைக்கி 4வது வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமையினுடைய வழிபாடு.